Hi guys, welcome to UWin channel. ஸோ இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நைன்த் தமிழ் கொஷின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது மேக்ஸிமம் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி அதில் வந்து கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எத்தனை கொஷின் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 9th சிலபஸில் ஆல்ரெடி வந்துட்டு 5 கிளாஸ் பார்த்துருக்கோம், 50 கொஷின்னு சொல்லிட்டு. ஸோ இது இப்போ வந்துட்டு ஒரு 40 கொஷின்ஸ் தான் ரிமைனிங் இருக்குது. ஸோ அந்த 40 கொஷின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6வது கிளாஸாக நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட் கொஷினுக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இமயத்து கோடு உயர்ந்தன இவ்வடிகள் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் யாது? ஸோ ஃபஸ்ட் கொஷின் உடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மலை உச்சி. ரெண்டாவது கொஷின் தமிழ் புலவரை போலவே உரோம சிந்தனையாளர்கள் கொண்ட கொள்கை டேஷ். ஸோ ரெண்டாவது கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆன்சர் ஒன்றே உலகம். மூணாவது கொஷின் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடியவர் யார்? ஸோ மூணாவது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கணியன் பூங்குன்றனார். நாலாவது கொஷின் நான் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்ற கூற்றை கூறியவர். ஸோ நாலாவது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தெரன்ஸ். ஐந்தாவது கொஷின் புலவர் தெரன்ஸ் எம்மொழி புலவர். ஸோ அஞ்சாவது கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு புலவர் தெரன்ஸ் எம்மொழி புலவர். ஸோ அஞ்சாவது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லத்தீன் மொழி புலவர். ஆறாவது கொஷின் முதிர்ந்த ஆளுமைக்கான இலக்கணம் கூறியவர் யார்? ஸோ முதிர்ந்த ஆளுமைக்கான இலக்கணத்தை கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோர்டன் ஆல்போர்ட். ஏழாவது கொஷின் பூட்கையில்லோன் யாக்கை போல இத்தொடரில் பூட்கை என்பதன் பொருள் யாது? ஸோ ஏழாவது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு குறிக்கோள். எட்டாவது கொஷின் குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதை பிண்டம் என்று கூறிய புலவர் யார்? ஸோ எட்டாவது கொஷின் நல்லா பாருங்க. குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதை பிண்டம் என்று கூறிய புலவர் யார்? ஸோ எட்டாவது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆலந்தூர் கிழார். ஒன்பதாவது கொஷின் ஒழுக்கவியலை நன்கறிந்து எழுதிய உலக மேதை யார்? ஸோ ஒன்பதாவது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்பர்ட் ஸ்வெட்சர். பத்தாவது கொஷின் கங்கையும் இமயத்தில் பெய்யும் மழையையும் உவமைகளாக எடுத்து கூறும் நூல் எது? ஸோ பத்தாவது கொஷின் என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு புறநானூறு. ஸோ 11வது கொஷின் சாப்பியன்ஸ் என்பதன் பொருள் யாது? ஸோ நல்லா பாருங்கள் கொஷின் வந்துட்டு சாப்பியன்ஸ் என்பதன் பொருள் யாது? ஸோ 11வது கொஷின் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு அறிவுடையோன். ஸோ இந்த மாதிரி 11வது கொஷின் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா டிஎன்யூஎஸ்ஆர்பி டிஎன்பிஎஸ்சி கொஷினில் வந்து கம்பல்சரி 1 or 2 கொஷின்ஸ் வந்து கன்ஃபார்மாக கேட்பாங்க. ஸோ நல்லா இங்கிலீஷ் கிராமரை வந்து கொஞ்சம் நல்லா வந்துட்டு நல்லா பாருங்கள். ஸோ 12வது கொஷின் தனிநாயக அடிகள் தொடங்கி நடத்திய இதழ் எது? ஸோ 12வது கொஷின் வந்துட்டு தனிநாயக அடிகள் தொடங்கி நடத்திய இதழ் எது? ஸோ 12வது கொஷினோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா தமிழ் பண்பாடு. 13வது கொஷின் உலக தமிழாய்வு மன்றம் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்க காரணமாக இருந்தவர் யார்? ஸோ 13வது கொஷினோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா தனிநாயக அடிகள். 14வது கொஷின் விரிவாகும் ஆளுமை என்னும் முறைநடையை பகுதி தனி நாயகம் அடிகளால் எங்கு நிகழ்த்தப்பட்ட உரை? ஸோ 14வது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாழ் பல்கலைக்கழகத்தில் வந்து உரைநடை பகுதியாக நிகழ்த்தப்பட்டது. 15வது கொஷின் மார்க்ஸ் அரேலியஸ் என்பவர். ஸோ 15வது கொஷின் நல்லா பாருங்கள். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேராசிரியர். ஸோ 16வது கொஷின் செனக்கா என்பவர். ஸோ 16வது கொஷின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செனக்கா என்பவர் வந்து தத்துவ ஞானி. 17வது கொஷின்
ஸோ 17வது கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாம் நம்மவர் என்ற செருக்கோடு எழுதுபவர்கள். ஸோ 17வது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒருவமர். 18வது கொஷின் உள்ளற்க உள்ளம் சிறுக்குவ என்று கூறும் நூல். ஸோ 18வது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு திருக்குறள். 19வது கொஷின் வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது பரிசு பெற்று தந்த நூல். ஸோ 19வது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சிறு இசை. 20வது கொஷின் பிளேட்டோ அரிஸ்டாட்டில் ஆகியோர் எந்த நாட்டு தத்துவ ஞானிகள்? ஸோ 20வது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிரேக்கம். 21வது கொஷின் கவிஞர் கல்யாண்ஜியின் இயற்பெயர் யாது? ஸோ 21வது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கல்யாண சுந்தரம். 22வது கொஷின் கல்யாண்ஜியின் புனைப்பெயர் யாது? ஸோ 22வது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வண்ணதாசன். 23வது கொஷின் கல்யாண்ஜி சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற ஆண்டு எது? ஸோ நல்லா கவனிங்க, கல்யாண்ஜி சாகித்ய அகாடமி, ஓகேவா, சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற ஆண்டு எது? 23வது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2016ஆம் ஆண்டு. 24வது கொஷின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற கல்யாண்ஜியின் நூல் யாது? ஸோ 24வது கொஷினுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சிறு இசை. 25வது கொஷின் யாமரம் என்பது எந்த நிலத்தில் வளரும்? 25வது கொஷினுடைய ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாலை நிலத்தில் வந்து வளரும். 26வது கொஷின் குறுந்தொகை பாடலின் அடிவரையறை யாது? ஸோ 26வது கொஷினுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4 முதல் 8 அடி வரை. 27வது கொஷின் குறுந்தொகை நூலை பதிப்பித்தவர் யார்? 27வது கொஷினுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சௌரி பெருமாள் அரங்கனார். 28வது கொஷின் குறுந்தொகை நூலின் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு எது? ஸோ 28வது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1919ஆம் ஆண்டு. 29வது கொஷின் கலித்தொகையில் பாலைத்திணை பாடியவர் யார்? ஸோ 29வது கொஷினுடைய ஆன்சர் வந்துட்டு பெருங்கடுக்கோ. 30வது கொஷின் நசை பெரியது என்னும் குறுந்தொகை பாடலை பாடியவர் யார்? ஸோ 30வது கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நசை பெரிது என்னும் குறுந்தொகை பாடலை பாடியவர் யார்? ஸோ 30வது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெருங்கடுக்கோ. 31வது கொஷின் பாலை பாடிய பெருங்கடுக்கோ டேஷ் மரபை சார்ந்தவர்? ஸோ 31வது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேர மரபை சார்ந்தவர். 32வது கொஷின் நசை பெரிது பாடலில் அமைந்துள்ள இலக்கிய உத்தி எது? ஸோ 32வது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இறைச்சி. 33வது கொஷின் கலை இய என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு யாது? ஸோ 33வது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சொல்லிசை அளபெடை. 34வது கொஷின் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி? ஸோ 34வது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொருள் பின்வரு நிலையணி. 35வது கொஷின் செய்யுளின் கருத்தை அழகுபடுத்துவது எது? ஸோ 35வது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அணி. 36வது கொஷின் உவமை உவமேயம் இரண்டும் ஒன்றே என்று தோன்றக்கூறும் அணி எது? ஸோ 36வது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவகம். 37வது கொஷின் புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல் புகழ்வதும் டேஷ் ஆகும்? ஸோ 37வது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வஞ்சக புகழ்ச்சி அணி. 38வது கொஷின் பின்வரு நிலையின் வகை
ஸோ 38வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3. 39வது கொஸ்டின், எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு, இக்குறளில் இடம்பெறும் அணி. ஸோ 39வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சொற்பொருள் பின்வரு நிலையணி. 40வது கொஸ்டின், தேவரணையர் கயவர் அவருந்தம் மேவன செய்துலகான், இக்குறட்பாவில் வரும் அணி. ஸோ 40வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வஞ்சக புகழ்ச்சி அணி. ஸோ இதோட 9th சிலபஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 10th வந்து ஒரு ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 50 கொஸ்டின் வந்து ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ கைஸ்.